கவுண்டமணியையே அலற விட்டு வம்பிழுத்த நடிகர். காமெடினாலே அது கவுண்டமணி செந்தில் காம்போ தான். இவங்க பீக்ல இருக்கும்போதே என்ட்ரி ஆனவங்க தான் வடிவேலு, சார்லி உள்ளிட்ட காமெடியன்கள். இதுல ஷார்ட் பீரியட்ல நட்சத்திர அந்தஸ்து அடைஞ்சது வடிவேலு தான். இந்த நிலையில கவுண்டமணியை வடிவேலு உரண்டை எடுத்த விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு இயக்குனர் வி. சேகர். அவர் பேசும்போது 2வது படத்துல நடிக்கும் போதே வடிவேலு கார் வாங்கிட்டார். நான் பெத்த மகனே பட ஷூட்டிங்குக்கு கார்ல வந்த அவர் கவுண்டமணி செந்தில் காரை இடிக்கிற மாதிரி வந்து நிறுத்தினாரு. இதை பார்த்த செந்தில் கவுண்டமணி கிட்ட சொல்ல, அவரு வடிவேலு சரியான விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்காரு, விட்டா அவன் நம்ம மேலேயே காரை ஏத்திடுவான், இதை நம்ம டைரக்டர் கிட்ட சொல்லுவோன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் வடிவேலு அழைச்சு விசாரிச்சேன். அவரோ, நான் வேற எங்க காரை நிறுத்த முடியும், அவங்க காரை இடிக்கிற மாதிரி தானே நிறுத்தினேன், இடிக்கலையேன்னு பேசினாரு. அதோட வேணும்னே அவங்கள வெறுப்பேத்த என்ன அவர் கார்ல அடிச்சுட்டு போனாருன்னு பேசினாரு வி. சேகர். ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் பலரோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டதோட கேப்டன் விஜயகாந்துக்கும் துரோகம் செய்ததோட கவுண்டமணிக்கிட்டே வாலாட்டினாரான்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள்.